My neighbor's dog keeps poking his head through the hole in my fence, so today I finally fixed it. என்னதான் இதை பண்ண அழகாக சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தாலும் ஊரில் உள்ளவங்களுக்கு நாயால் தொல்லை, நாய்க்கு ஒன்றால் தொல்லைன்னு சொல்லிட்டு ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. இந்த டாகோட ஓனர் ஒரு கிரேசியான டாக் லவராக இருந்தால் இவனுக்கெலாம் தூக்கு தண்டனை தான் சார் சரின்னு சொல்லிட்டு தூக்கு தண்டனை கூட வாங்கி தருவான். நான் பேசுகிறத வச்சு நான் ஏதோ பெரிய டாக் ஹேட்டர்னு நினச்சிடாதீங்க. நான் டாக் ஹேட்டரும் இல்லை, லவ்வரும் இல்லை, நியூட்ரல். நாய் என்ன சீண்டாத வரைக்கும் நான் அதை சீண்ட மாட்டேன். When you get the part of the book where the character you can't stand dies and now you can finish it in peace. Guys, உங்களை பற்றி எனக்கு தெரில, பட் நான் சீரீஸாக இருந்தாலும் சரி, மூவிஸாக இருந்தாலும் சரி, புக்ஸாக இருந்தாலும் சரி, என்ன தான் கேரக்டர் டிஸ்டர்பிங்காக இருந்தாலும் நான் அதை வாசிப்பேன், பார்ப்பேன். தேர் இஸ் சம்திங் இன் தட் கேரக்டர் டூ. என்ன தான் இருந்தாலும் சரி, ஆனால் கேம் ஆஃப் த்ரோன்ஸில் வர்ற சான்சா ஸ்டார்க்கோட கேரக்டர் மட்டும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் புக்ஸு மூவிஸ்லலாம் என்னடா கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்குதுட்டு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ண மாட்டேன், ஃபுல்லாக முடிச்சிடுவேன் எப்படியாச்சும். அதுக்குன்னு நான் கிரெடிட்ஸ்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாட்டேன். மீ அபவுட் டு ஃபால் அஸ்லீப் ஆஃப்டர் அ டயரிங் டே. மை டிப்ரெஸ்டு ஃப்ரெண்ட் மெசேஜிங் மீ லேட் அட் நைட். டூ யூ ஹாவ் டைம் டு டாக்? மீ யா ஐ காட் டைம். எனக்கெலாம் இந்த மாதிரி நேரத்தில் மெசேஜ் வந்துச்சுன்னா நான் மெசேஜை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்துருவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு டிப்ரெஸ்டு ஃப்ரெண்டே கிடையாது. முதல்ல அவன் டிப்ரெஸ் ஆனால் எனக்கு மெசேஜே அனுப்ப மாட்டான். என்னோடய பார்வையில் நான் இந்த லைஃப்பை எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் அது மற்றவங்களுக்கு நெகட்டிவாக தான் தெரியும். ஸோ மெசேஜ் பண்ண மாட்டாங்க. யாருக்கு வாண்டடாக வந்து மேலும் மேலும் டிப்ரெஸ் ஆகணுன்ட்டு ஆசை இருக்கும். பட் என்ன தான் இருந்தாலும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறதுனால வர டிப்ரெஷனோட கம்மியாக தான் வரும். அது என்னால் ஷார்ட்டி கொடுக்க முடியும். வென் த வாட்டர் பாட்டில் ஆன் யுவர் நைட் ஸ்டாண்ட் பாப்ஸ். ஆக்ஷன் என்னவோ சின்னது தான், ஆனால் என்கிட்ட இருந்து வர ரியாக்ஷன் பயங்கரமாக இருக்கும். நான்லாம் கதி கலங்கி போயிடுவேன். பெட்ஷீட்டுக்குள்ளே அப்படியே பதுங்கிடுவேன். பெட்டுக்கு வெளியே கால் நீண்டுட்டு இருந்துச்சுன்னா அதை அப்படியே மெதுவாக உள்ள பெட்ஷீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவேன். ஏதாச்சும் பேய் காலை பிடிச்சி இழுத்துட்டுனா நான் பார்த்து பயந்த எல்லா பேய் பட சீனுமே என் கண்ணுக்கு முன்னாடி ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் ரீசெண்டாக நிறைய சைக்கோ மூவிஸ் பார்க்குறதுனால கோஸ்ட்ல இருந்து எவால்வ் ஆகி சைக்கோ சீன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டு காற்றுல கேலண்டர் லைட்டாக அசைகிற சவுண்டு கேட்டால் போதும்